everyone, welcome back to my channel. இந்த வீடியோல ஸ்கின் கேர் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்போ நீங்க ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணனும், எதுக்கு அடுத்து எந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணனும், ஒவ்வொரு ஸ்டெப்ஸோட யூசேஜ் என்ன and எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி ஒரு கிளியர்னஸ் இல்லாம இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல ஒரு டெய்லி ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணனும், எதுக்கு அடுத்து எது ஃபாலோ பண்ணனும் and ஒவ்வொரு ஸ்டெப்ஸோட யூசேஜ் என்ன and எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதுதான். ஃபேஸ்ல இருக்கிற ஆயில், மேக்கப் அண்ட் தூஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிளென்சிங் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் எப்போவும் நார்மலாக யூஸ் பண்ணுற சோப் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து டோனர். இது வந்து ஸ்கின்னோட pH லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்கின் போர்ஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. இந்த டோனரை காட்டனில் வந்து அப்ளை பண்ணி நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து சீரம். இது வந்து நீங்கள் ஸ்கின்ல ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆக்னேக்கு, ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்குலாம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்பாக சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். இது வந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுற லேயராக வந்து யூஸ் ஆகுது. ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போடுறீங்க, மேக்கப் போடுறீங்க அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அடிஷ்னல் லேயராக இருந்து ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்தது சன் ப்ரொடெக்ஷன், அதாவது சன்ஸ்க்ரீன். இது வந்து சன் பர்னில் இருந்து ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ்லேருந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அண்ட் சன்லைட்னால வர ஸ்கின் கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் இப்போ சன்ஸ்க்ரீன் வாங்க போகிறீங்க அப்படின்னா SPF 30 இல்லைனா 30+க்கு மேலே இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடுத்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து லிப் பாம். இது வந்து ரீஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் பிரேக் ஆகாமல் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த லிப் பாம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஒரு டெய்லி ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன்னா இந்த 6 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கிளென்சிங், செகண்ட் டோனர், தேர்ட் சீரம், ஃபோர்த் மாய்ஸ்சரைசர், ஃபிஃப்த் சன் ப்ரொடெக்ஷன் அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து லிப் பாம். இந்த 6 ஸ்டெப்ஸ் தான். இதில் நீங்கள் வந்து இந்த டோனர் அண்ட் சீரம் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வேணாம். மற்ற 4 ஸ்டெப்ஸுமே வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரெகுலர் ரொட்டீனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் அண்ட் ஸ்கின்னை குட் கண்டிஷனரையும் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஸ்கின் கேர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்தவங்களுக்கு, பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். See you in the next video. Bye.